செந்தில் பாலாஜி ஆஜராவாரா? அவர் மீது திரு விஜய், முதலமைச்சர் விஜய் குறிவைக்கிறாரா? இதை பத்தி பேசுவோம். செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கிடைச்சது எதுல தெரியுமா? தாவேகா எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை இந்த பக்கம் இழுக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அதுல பல கோடி ரூபாய் கைமாறும் அப்படின்னு நினைக்கப்பட்டது, குற்றம் சாட்டப்பட்டது. அந்த எம்எல்ஏவே புகார் சொல்லியிருந்தாரு. அது தொடர்பாக பல பேரை விசாரிச்சு கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு பின்னால திரு செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் இருக்கிறதா காவல்துறை புகார் சொல்லிச்சு. அவங்க 2 பேரையும் அழைச்சி விசாரிக்க முடிவு பண்ணாங்க. இந்த சமயத்தில் தான் கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு முன்ஜாமீன் கோரி மனு செஞ்சாங்க. முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது. ஆனால் சரணாகி அவர்கள் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனா இது வரைக்கும் அவங்க ஆஜராகவே இல்லை. எதற்காக அப்படின்னு மறுபடியும் அவங்க உயர்நீதிமன்றத்தில் மனு செஞ்சாங்க. அதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒருவேளை ஆஜரானால் வேறு வழக்குகளை முன்வைத்து கைது செய்யப்படலாம், விசாரணை செய்யப்படலாம், துன்புறுத்தப்படலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுல நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இன்னும் நீங்க ஆஜராகல, முன்ஜாமீன் வாங்கிட்டீங்க, முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது, ஆனா இந்த சமயத்துல அவர்கள் விசாரணை செய்வார்கள், துன்புறுத்துவார்கள் அப்படின்லாம் சொல்லுது ஏற்கத்தக்கதில்லை அப்படின்னு அத அவங்க தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, திரு செந்தில் பாலாஜி ஆஜராவாரா? எதற்காக வேறு வழக்குகளை காரணம் காட்டி கைது செய்யவோ அல்லது விசாரணை நடத்தவோ துன்புறுத்தவோ காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அவர் மீது பல வழக்குகள் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அமலாக்கத்துறை கைது செய்து அவர் ஜாமீன்ல வெளியேற்கிறார். அது வேறு வேறு ஒரு வழக்கு. 2011-15 காலத்துல பணம் வாங்கி கொண்டு பணி கொடுப்பதாக செய்யப்பட்ட ஊழல் முறைகேடு அப்படிங்கிற வழக்கு. அதுல அவருக்கு அமலாக்கத்துறை கைது செய்து விசாரணை செய்து அதுக்கப்புறம் ஜாமீன் இருக்கிறார். இதை தவிர மின்துறைக்கு டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கப்பட்டதாகவும் ஒரு வழக்கு இருக்கு. அது சிபிஎஸ்எம் ஒப்படைக்கப்பட்டதுக்கு. அதுல கிட்டத்தட்ட 397 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டதா புகார். இதுல என்ன விஷயம்னா, முதலமைச்சர் விஜய் தனியாக திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது கண்விக்கிறாரா, முக்கியமாக திரு செந்தில் பாலாஜி மீது கண்விக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, திமுக காரங்க மேல இருக்கு. கடந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திரு விஜய் அப்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டாரு, கரூர் போனாரு. அதுல ஒரு அந்த அந்த நிகழ்வுல பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், கரூர்ல ஒரு அசம்பாவிதம் நடந்தது, கூட்ட நெரிசல், அது 41 பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு விசாரணை, சிபிஐ விசாரணை இருக்கு, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி உடைய கண்காணிப்பில் நடக்குது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்குன்னா அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அந்த கரூர்காரரான திரு செந்தில் பாலாஜி மீது ஒரு தனியாக ஒரு கவனம் வச்சிருக்கிறாரோ திரு விஜய், நிறைய பேர் மேல வச்சிருக்கிறார். முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போ திரு விஜய் மிரட்டிய, அவரை கடுமையாக மிரட்டல் துணியில் பேசிய, எலும்பை உடைப்பேன் இதெல்லாம் பேசிய திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன், அவர் விளாத்திகுளம் எம்எல்ஏ, அவர் கைது செய்யப்பட்டாரு. அவர் ஜாமீன் கோரி மனு செஞ்சார். அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, காவல்துறை அதற்கான இணக்கம் தெரிவிச்சதான் முடியும். அப்பனா யாரின் மீது எல்லாம் கைது நடவடிக்கை இருக்கோ அவங்களெல்லாம் சிறையில் வைக்கிறது அந்த அரசு விரும்புதோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. திரு செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறதுனால கைது செய்து உள்ளே வச்சிருவாங்க. இப்பவே அவரு எங்க இருக்காருன்னு தெரியல. அதிகமா தமிழ்நாட்டில் தான் இருப்பாரு, எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்று அது இன்னும் சில நாட்களே இருக்கிறதுனால நிச்சயமா ஆஜராகி அவர் முன்ஜாமீனுக்கான நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கூட பல முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் ஒவ்வொன்றா இருக்கு. இது எல்லாத்தையும் முனைப்போட இந்த அரசு கொண்டு போயிருமோ? ஏன்னா முதல்ல இருந்த திமுக அரசு, அதற்கு முன்னால் இருந்த அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவர்களுக்கு எதிரான பல வழக்குகளுக்கான வாய்ப்புகள் இருந்து கூட செய்யல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நிறைய பேர் ஓப்பனாவே பேசினாங்க திமுக அண்ணா திமுகவுக்கு. ஆனா தாவேகா, முக்கியமாக திரு விஜய் ரொம்ப கராரா இருக்கிறாரோ, முன்னாள் அமைச்சர்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு ஊழல் வழக்கில் சிக்கியிருந்தால் அந்த வழக்கை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரோங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. உங்களுக்கு தெரியும், தமிழக ஒரு கேடர்ல இருந்த திரு ராஜேஷ் லக்கானி, அவர் மத்திய அரசு பணிக்கு போனாரு. அவர் மறுபடியும் தமிழக அரசுக்கு வராரு. அநேகமாக அவருக்கு திரு சாய்குமார் பதவி ஓய்வு பெற்ற பிறகு திரு ராஜேஷ் லக்கானி தலைமைச் செயலாளராக ஆகக்கூடும். இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ராஜேஷ் லக்கானி மின்சாரத்துறை செயலாளராக இருந்தார் இல்லையா?
இதனால இதுல ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படிலாம் கூட பல பேர் சந்தேகம் கிளப்பிட்டாங்க. ஏன்னா அறப்போர் இயக்கம் கொடுத்த புகார்ல இதெல்லாமே இருக்கு. இதை வச்சு நம்ம ஒரு கனெக்ஷனை நம்ம ஏற்படுத்த முடியாது. ஆனால் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களுடைய வழக்கு தொடர்வதன் மூலமாக இந்த அரசு தூய்மையான அரசு, ஊழலை எந்த விதத்திலும் மன்னிக்காது, அது யாராக இருந்தாலும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அவருக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்னு இந்த அரசு நினைக்குதான் திரு விஜய் நினைக்கிறாரா? முதலமைச்சர் விஜய்க்கு அந்த எண்ணம் இருக்கா? முக்கியமாக தாவேகா எம்எல்ஏக்களை கவர்ந்த விவகாரம், கவர நினைத்த விவகாரம், அதுவே பெருசா ஆகிட்டு இருக்கு. இது இந்த மாதிரி ஆன அந்த சமயத்துல தான் முக்கியமாக இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடங்கிருச்சு பாருங்க. குதிரை பேரம் நடத்த முயன்றது தாவேகா காரங்ககிட்டயா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனசுல வந்துருச்சு. இதுல முன்னாள் அமைச்சருக்கு உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவர்களும் they will brought into book. அவர்களுக்கும் எதிராக நடவடிக்கை முன்னேற்றம் செய்யப்படும், அதாவது ப்ராசஸ் மேல போகும் அப்படிங்கிறதுல சீரியஸா இருக்காங்களோ? அதனால காரணம் என்ன? செந்தில் பாலாஜி மேல மட்டும் கண் வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏவாவேலுக்கு சொந்தமான இடங்கள் தான் முதல்ல ரெய்டு நடத்தப்பட்டது. அவர் தான் அழைத்து விசாரிக்கப்பட்டார். ஏதாவது முகாந்தரம் இருக்கும் என்றால் அதற்கு மேற்கொண்டு நடவடிக்கை, கைது நடவடிக்கை வரைக்கும் போகலாம். அந்த முகாந்தரம் இருந்தால் அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறான்னு சொல்லிட்டார். இன்னும் கூட முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது புகார்கள் இருக்கின்றன. ஏன் திரு கே நேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யவில்லை என்று கடந்த ஆட்சியின் போது அமலாக்கத்துறை கேட்டுட்டே இருந்து காவல்துறைக்கு கேட்டுட்டே இருந்தது. இந்த அரசு அதை திறந்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா கரம் வச்சாங்கன்னா அவங்க எல்லாரையும் ஆஃப் பண்ற திட்டம் தான் தாவேக்காவுக்கு இருக்கோ? திமுகவுடைய முன்னணி செயல்பாட்டாளர்களை ஆஃப் பண்ணிட்டேன்னா திமுக எப்படி செயல்படும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? திமுக அப்படி ஒன்றும் ஓய்ந்து போகின்ற கட்சி அல்ல. ஏனென்றால் பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, பல கஷ்டமான காலங்கள் எல்லாம் அந்த கட்சி தாண்டி வந்திருக்கிறது. ஆனால் தாவேகா ஒரு மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி, ஃபுல் மெஜாரிட்டி வரல, ஆனா கட்சி ஆரம்பிச்சு 2.25 வருஷத்துல ஒரு பெரிய வெற்றி, தனியாக நின்று வெற்றி பெற்றது என்பது திமுகவை அதிர்ச்சியில் தள்ளி இருக்கிறது. இந்த அரசு, திரு விஜய் 2 டேர்ம் ஒரு 10 வருஷம் கண்டினியூஸா இருந்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால திமுக காரங்க கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்காங்க. என்ன செய்யறது அப்படிங்கிறது திசை தெரியல. முக்கியமாக முதலமைச்சருக்கு எதிராக பேசியவருக்கு ஆதரவாக திமுக காரங்க தலைமையிலிருந்து எல்லாமே பேசுறாங்க. மக்கள்கிட்ட இது நல்லா போகலைங்க. செந்தில் பாலாஜி மீது வழக்குகள் இருக்கு. செந்தில் பாலாஜி அண்ணா திமுக காராக இருந்தபோது திரு ஸ்டாலின் திமுக சார்பாக, திமுக தலைவராக இருந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறார். வழக்கில் தொடரப்படும் அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அவரையே சேர்த்துக்கிட்டு தியாகி பட்டெல்லாம் கொடுத்தாரு. இது மக்கள் முன்னால இருக்கிற விஷயங்க. மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மக்கள் முன்னால இருக்கு. இனி வருகின்ற காலங்கள் ஊழலற்ற ஒரு காலமாக இருக்கணும்னு மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. அதன் வழிதான் வழக்குகள் போக வேண்டும். யார் மீதும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு குறியும் இல்லாமல், காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அரசு செயல்படும் என்று நம்புவதாக சட்டம் அதன் கடமையை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.